ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டாக போட்ட கொரியன் மூவி வார்னிங் டோன்ட் ப்ளேவோடைய செகண்ட் பாட்டு தாங்க பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட்டாக போட்ட அந்த ஃபஸ்ட்டு பாட்டை விட இன்றைக்கி போட போகிற இந்த செகண்ட் பாட்டு ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து மறக்காமல் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்களும் அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் இருக்கிற ஹீரோயினி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. அதாவது பேயே எடுத்த ஷார்ட் ஃபிலிமை ஒரு கதையாக உருவாக்கணும்னு அதுக்கு போராடிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தா அந்த படத்தை எடுத்த டைரக்டர் கிம் என்ன செய்கிறான் அப்படின்னா, தேவையில்லாமல் நான் எடுத்த படத்தெல்லாம் நீ வச்சிட்ருக்காத, அது உனக்கு ஆபத்தை விளைவிக்கும், ஸோ டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் டெலீட் பண்ணிடுறேன், ஆனால் நான் கேட்குற சில விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக நீ ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அவாய்ட் பண்ணிவிட்டு போயிடுவான். இதை தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். இதோட கண்டினியூட்டி என்னன்னு பார்த்தா அவள் அதோட போகமாட்டாங்க, அவன் வீடு தேடியே போயிடுறா. இந்த கிம் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து இவ வீட்டுக்குள்ளே போகிறா. உள்ளே போனால் அந்த சிலுவையில் நூல் நூலாக கட்டி வீடு முழுக்க தொங்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் சில படங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கிறான். அங்கங்கே இயேசு சிலை இந்த மாதிரி சில விஷயங்களையும் வச்சுருக்கான். இதுக்கு பக்கத்துலேயே அவன் நோட் பண்ணுறா. பார்த்தா ஒரு பீரோ இருக்குது. ஸோ என்ன செய்கிறான்னா, எதையுமே விடாமல் எல்லாத்தையுமே ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறா. அடுத்ததாக அந்த பீரோவில் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவள் தேடிக்கிட்டு இருந்த அந்த கேசட்டுடைய ஃபுல் பாட்டு கிடச்ச மாதிரி அவளுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அதை எடுக்க போகிறப்ப சடனாக யார் வர மாதிரி இருக்குன்னா, அந்த கிம் வந்துடுறான். உடனே இவ கட்டில் கீழே போய் ஒளிஞ்சிட்றான். இவன் இந்த கிம் என்ன செய்கிறான்னா, கட்டிலில் உட்காந்துட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேய்கிட்ட புலம்புற மாதிரியே இருக்குது. இது அதெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி கற்றுட்டு வெளியில் போயிடுறான். சரி, அவன் தான் போயிட்டானே, நம்ம போகலான்னு அவள் போகிறப்ப டக்குன்னு கிம்மு வந்துட்டு, நான் இவ்வளோ சொல்லியும் நீ இல்லாமல் பின்னாடியே என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து திருப்பி நான் கஷ்டப்பட்டு எடுத்த இந்த ஃபிலிமோட ஃபுட்டேஜ் நீ எடுக்கணும்னு ஆசைப்பட்ற, நான் வச்சுருக்க இந்த மூவி கதையை உன் கதையில் இடையில சேர்த்து நல்லா வரலான்னு பார்க்குறியா? கண்டிப்பாக முடியாது, இது உனக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிக்கிறான். கழுத்தை நெரிச்சு கீழே தள்ளி விடுறான். அப்போ இவன் என்ன செய்கிறான்னா, அங்கே இருக்கிற பாட்டிலால் அந்த கிம் மண்டையில் ஒரு அடியை போட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறான். வீட்டுக்கு போயிட்டு இந்த கேசட்டில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்டையும் செய்தியை சொல்லி 2 பேரும் போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஃபார்மேட் ஆன மாதிரி காட்டுதே தவிர வீடியோ ஒன்றுமே வரல. இவன் ரொம்ப ஐயோ உயிரை பணைய வச்சு இந்த ஒரு கேசட் எடுத்துகிட்டு வந்தேன், கடைசியாக என்னடானா ஒரு வீடியோ கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. விழுந்தவ கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சு பார்த்தா அந்த அவனோட ஃப்ரெண்டு வந்து அப்படியே அசையாமல் உட்கார்ந்துருக்கான். ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெதுவாக கிட்டன போய் பார்த்தா அப்படியே அவன் கிம்மா மாறி இருக்குது. அவளை வந்து அடிக்க வரான். என்னட்டேருந்து தப்பிச்சிட்டுன்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே இவர் டக்குன்னு தூக்கத்துலேருந்தே முழிச்சு பார்க்குறா. அதாவது மயங்கி விழுந்தால அப்போ தான் எந்திரிச்சு பார்க்குறா. சரின்னு இப்போ 2 பேர் பார்க்குறாங்க. அப்போ தான் அதில் ஒரு ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த கிம்கிட்ட அந்த அசிஸ்டன்ட் என்ன கேட்குறான்னா, எதனால் நீங்கள் இப்படி ஒரு மூவியை எடுக்கணும்னு இவ்வளோ ஆசைப்பட்றீங்க, இவ்வளோ ஒரு ஹாரரான மூவியை நீங்கள் எடுக்கணும்னு ஏன் விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி உள்ள கதையை சொல்கிறான். நான் ஸ்கூல் படித்த டைமில் என் கூட படித்த பசங்க எல்லாம் சேர்ந்து அடித்து எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போது நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன். அப்போது பழைய படமான ஒரு த்ரில்லிங்கான ஹச்ஆர்எஸ்ட் அப்படிங்கிற ஒரு மூவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டலில். அதை கேட்கவும் தானாக என் கையெல்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே முடிஞ்சு போயிடுமோ அப்படின்னு இருந்த என் நிலைமைக்கு பார்த்தா அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு ஒரு புது லைஃப்பை கொடுத்ததே இந்த ஒரு ஹாரரான மூவி தான். அதனால தான் இதே மாதிரி மூவிங்களை எடுத்து இதை பார்த்து பயப்படுற எல்லாருக்கும் தைரியத்தை உருவாக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான். அப்படி பார்த்தா ஹீரோயினியும் இது மாதிரி அவங்க அப்பாட்ட ஏதோ பிரச்சனையால் சண்டை போட்டு கையெல்லாம் அறுத்துருப்பாள். அவளும் இந்த மாதிரி மூவியை பார்த்து தான் அவளுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் சொல்லுவாங்க. அப்போது மொத்தத்தில் கிம்மும் சரி ஹீரோயினியும் சரி இந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி ஹாரரான மூவி எடுக்கணும், ஸ்டோரி ரைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. இப்படி அந்த மூவியில் ஓடிக்கிட்டு இருக்கிறத ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி ரொம்ப டயர்டாகிட்டு அப்படியே லேப்டாப் முன்னாடியே படுத்துக்கிறா. திடீர்னு பார்த்தா கரண்ட் எல்லாம் போகுது, ஒரு மாதிரி சவுண்ட் ஆகுது. பாத்ரூமில் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு போய் பார்த்தா அவள் சின்ன பிள்ளையில் ஒரு பிளேடால் கையில் கட் பண்ணியிருப்பாள். அந்த பிளேடு ரத்தக்கரையோடு இருக்கும். அதை பார்த்து டக்குன்னு கதவை சாத்துவா. திருப்பி ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இருக்காது. ஆனால் பக்கத்தில் திரும்பி பார்த்தா திடீர்னு யாரோ மந்திரம் சொல்கிற மாதிரி தெரியுது. ஒரு
ஒரு பயங்கரமாக பார்க்கவே முடியாத ஒரு பயங்கரமான பேய் அவள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அது மட்டும் இல்லை, அவளை பயமுறுத்தி அவளை நெருக்கிக்கிட்டே வருது. இவன் என்ன செய்கிறான்னா, அப்பயுமே பயப்படலை, திரும்பி தன்னோட ஃபோனை எடுத்து ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பேய் என்ன செய்யுது அப்படின்னா, ஃபோட்டோ எடுத்தாலே மறைஞ்சு போயிடுது. அதோட அது பயங்கரமான ஒரு முகத்தை காமிச்சிட்டு அப்படியே போயிடுதுங்க. அடுத்ததாக என்ன சீன் காட்டுறாங்கன்னா, இவ தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட 2 பேரும் கான்வர்சேஷனில் ஈடுபடுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஏய் நீ பயங்கரமான கதை தான் எழுதியிருக்கிற, உன் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நான் படித்து பார்த்தேன், இப்படி ஒரு ஹாரரான ஸ்கிரிப்டாக இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஸ்கிரிப்டில் வர ஒரு பையனும் பொண்ணு கதையும் நம்ம 2 பேர் கதை மாதிரியே இருக்குது, இதோட எண்டிங் எப்படி முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவள் என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஒரு ஹாரர் மூவி இல்லையா, அப்போ கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங்காக இருக்காது அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான். அதுக்கு அடுத்ததாக அந்த கேசட்டை ரெக்கவர் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னொரு வீடியோ வருது. என்னன்னு பார்த்தா, ஒரு பயங்கரமான அந்த த்ரில்லிங்கான இவ்வளோ விஷயங்கள் நடந்த அந்த தேட்டருக்கு ஹாரர் மூவி எடுக்கிறதுக்காக 3 பேர் போகிறாங்க. அங்கே போனால் அவ்வளோ அமானுஷ்யமாக இருக்குது. ஒரு பேய் படம் எடுக்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சமும் இருக்குது. டக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறப்பே ஒரு ஃபோட்டோ ஒன்று விழுது. அது 1980 எடுத்த ஸ்க்ரீன் கேன்சல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ விழுது. அதில் அங்கே ஆல்ரெடி இறந்து போன பொண்ணோட நேமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த சைடு ஒரு நிழல் இருக்குது. யாரா நம்ம இல்லாமல் இன்னொரு நிழலாக தெரியுதா, இல்லை வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அடிச்சுட்டு ஓடி வராங்க. வெளியில் வந்துட்டு மீதி இருக்கிற ஆள்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து அந்த இறந்து போன பொண்ணோட அந்த பிரேத ஆத்மா இருக்குல்ல, அது அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்களால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு, அவளோட ஆவி இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறா அப்படின்னா, இந்த வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டே இருக்கா. அப்போ தான் ஒரு விஷயம் நோட் பண்ணுறா. இதில் இறந்து போனால, அதாவது மற்றவங்களால எரிச்சு கொல்லப்பட்ட அந்த பெண்ணோட நேம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலேஜில் இருந்த அந்த 3 பசங்க சொல்லியிருப்பாங்க, கிம் சொல்லியிருப்பான், அதுக்கப்புறம் இந்த கேசட்லேயும் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இது எல்லாரும் ஒரு கதை தான் சொல்கிறாங்க. அப்போனா நம்ம அந்த தேட்டருக்கு போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு இவன் என்ன செய்கிறான்னா, சடனாக தேட்டருக்கு கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் அவனோட ஃப்ரெண்டு இவளோட ரூமுக்கு வந்துட்டு அந்த மீதி இருக்கிற கேசட்டை போட்டு கண்டினியூவாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த ஷார்ட் ஃபிலிமை தொடர்ந்து பார்க்குறான். அப்படி பார்க்குறப்போ அந்த படம் எடுக்க போனானுங்கள, அவனுங்கெல்லாம் மெழுகுவத்தியெல்லாம் செட் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளார் லைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ரெட் கலராக அந்த இடத்தையே மாற்றுற மாதிரி இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ளே கேட்குறாங்க, சரி நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம், அப்போ ஹீரோயின் எங்கே, அதாவது இந்த படத்தில் நடிக்கக்கூடிய பொண்ணு வரலையா, அவள் கரெக்டாக வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த கையில் லைட்டெல்லாம் வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்பவே இருட்டாக இருக்குது தேட்டரு அப்படின்னு சொல்லும் பொழுது திடீர்னு பார்த்தா லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. அங்கே 3 பேராக இருந்தது, இப்போ 4 பேராக இருக்கிறாங்க. அந்த அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தானே, அவனை அந்த பேய் இழுத்து போட்டு கொடுமைப்படுத்தி அடித்து சாவடிக்குது. அதாவது 3 பேர் இருந்த இடத்துல அந்த தேட்டரில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ஹீரோயினி தேட்டருக்கு வரால பார்க்கலான்னு சொல்லிட்டு அவள் மெதுவாக ஃபோன் லைட்டை வச்சு அந்த இருட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கா. அப்போ அவள் என்ன நடக்குதுன்னா, பாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்க விஷயத்த அவன் ஃப்ரெண்டு வந்து இந்த சைடு ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கான். ஆனால் அது இவ கண்ணுக்கு டைரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இவன் என்ன பார்க்குறான்னா, பேய் அசிஸ்டண்ட்டை போட்டு அடித்து செவுத்தோட முட்டி கொலை பண்ணுது. இவன் என்னை விட்டுருன்னு சொல்லும் போதும் விடலை, அவன் செத்துறான். அடுத்ததா இன்னொரு ஆள் இருக்கான்ல, அவன் வந்து டக்குன்னு இவளை பார்க்குறான். இவனோட கண்ணுக்கும் இவ தெரிய ஆரம்பிக்கிறா. ஒன்றுமே அவளுக்கு புரியல, எப்படி நம்ம இவன் கண்ணுக்கு தெரியிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே பின்னாடி பேய் வந்து அவனையுமே இழுத்துட்டு போய் ஒரு குழாயை வாயில் வச்சு தலைவலியாக பின்னாடி இழுத்து ரொம்ப கொடூரமாக கொல்லுது. இவளுக்கு சுத்தமாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அப்பையும் பாருங்கள், அவள் என்ன செய்கிறான்னா, ஃபோனை எடுத்து எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்துகிட்ருக்கா. இப்படி எடுக்கிறப்ப இன்னொரு சைடு யாரை காட்டுறாங்கன்னா, அந்த டைரக்ஷன் குரூப்லேயே ஒரு பொண்ணு இருக்கால, அவள் அப்படியே மேலே பார்த்துட்ருக்கா. பார்த்தா அந்த ஒரு பொண்ணு வரலையா, நடிக்கக்கூடிய பொண்ணுன்னு கேட்பாங்கல்ல, அவளை வந்து அந்த சேரில் ஏறி தூக்கில் தொங்குற மாதிரி இந்த சீன் போல். அப்போ ஏதோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இவங்க எல்லாம் ஓடி போயிருக்கிறாங்க. அப்போ இவளை தூக்காமையே கண்டுக்காமே விட்டுருக்காங்க. எரிஞ்சு போகிற அந்த தேட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, இவளை காப்பாற்ற ஆள் இல்லாமல் இவ டக்குன்னு தூக்கில் தொங்கி இறந்து போயிருக்கிறா. இந்த மாதிரி கொடூரமாக செத்தனால ஒரு பிரேத ஆத்மாவாக மாறி அங்கே வர எல்லாரையுமே சாவடிச்சிட்டு இருக்கா. கடைசியாக அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டைரக்ட் பொண்ணையுமே அந்த பேய் என்ன செய்யுது அப்படின்னா கொலை பண்ணிடுறா. இவ எப்படியாவது தப்பிச்சு வெளியில் ஓடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அந்த பாஸ்ட்டு கண்ணுக்கு தெரியுதுல்ல, அதுலேருந்து வெளில இந்த பக்கம் ஓடி வந்தால் அங்கே யார் நிற்கிறான்னு பார்த்தா நம்ம டேரக்டரு கிம்மு பையன்தாங்க நிற்கிறான். அவன் பார்த்துட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இப்போ நீ மாட்டிட்ட, இப்போ நீ கண்டிப்பாக சாவ போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளை ஒரு சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டு பேசிக்கிட்டு இருக்கான்.
அவன் என்ன சொல்கிறான்னா, நீ தான் அந்த பேய், நீ தான் எல்லாரையுமே சாவடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி, நான் கண்டிப்பாக கிடையாது, அது வேற ஒரு ஆள், அது மட்டும் இல்லை நீயும் நிரபராதின்னு தெரியும். அதாவது அந்த மூவி டைரக்ட் பண்ண போனப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போனாங்கல்ல, அது கொன்னது நீ இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் வேணா எல்லாட்டையுமே அறிவிக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, இப்போ இந்த கிம் தான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொன்னதா போலீஸில் ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும் போல். இந்த விஷயம் தெரிஞ்சு தான் இப்போ இதை சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் அவன் என்ன செய்கிறானா, இல்லை உன்னை கொல்லாமல் விடமாட்டேன், என்னோட நிலைமைக்கு நீ தான் காரணம், உன்னை இந்த மாதிரி சாதாரணமாலாம் கொல்ல முடியாது, உன்னையுமே எரிச்சு தான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவளை சுற்றி பெட்ரோலை ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன சொல்கிறானா, நான் நிரபராதியா, நான் எதுக்கும் காரணம் இல்லையா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறான். என்னன்னா இந்த விஷயம்லாம் நடந்துச்சுல்ல, அப்போ பாஸ்ட்டில் அந்த பேய் எல்லாரையும் கொல்லும்ல, அப்போ இவன் என்ன செஞ்சுருக்கானா, அதை எல்லாத்தையும் ஒரு வீடியோவை எடுத்து கலெக்ட் பண்ணி தேட்டரில் போட்டிருக்கான். அதை பார்த்து ஒரு ஆள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க, இன்னொருத்தவங்க பயந்தடிச்சு ஓடி இருக்காங்க அங்கே இருக்கிற எல்லாருமே. அப்போது இது எல்லாத்துக்கும் காரணம் கிம் தானே, அதனால தான் அவன் அந்த ஒரு இதுலையே சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அவள் சொல்கிறான் என்னன்னா, அடப்பாவி ஏன்டா இப்படி பண்ண, ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இறந்ததே ஒரு வீடியோவாக படமாக போட்டிருக்கியே, உனக்கே இது நியாயமாக தரலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கான்வர்சேஷன் போகுது. இவன் என்ன செய்கிறானா, லூசுத்தனமாக அவனும் பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு நம்ம 2 பேருமே செத்துருவோம் அப்படின்னு சொல்லி கையில் தீக்குச்சி எடுத்து மேலே போட போகிறான். திடீர்னு அந்த தீக்குச்சி அணையுது. பார்த்தா யார் வந்து அடைக்கிறானா, பக்கத்துலேயே அந்த பேய் நின்றுக்கிட்டு இருக்குங்க. அது என்ன செய்யுதுன்னா, அந்த தீக்குச்சியை அணைச்சிட்டு அவன் கழுத்தில் இரும்பு கம்பியால் அப்படியே அவள் எப்படி செத்தாலோ அது மாதிரி தூக்கு போட்ட மாதிரி அவன் கழுத்தை பிடிச்சி இருக்குது. இவன் என்ன செய்கிறா பாருங்க, தப்பிச்சு ஓடாமல். இவளும் ஒரு சைக்கோவாக இருப்பா போல், கையில் ஃபோன் எடுத்து இது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறா. அப்போ அந்த கிம் சொல்கிறான், நான் பண்ண தப்பையே நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து இவனை திட்டிகிட்டு இருக்கும்போதே அந்த பேய் அந்த கிம்மை சாகடிச்சிருது. திடீர்னு இவளுக்கு நேராக ஒரு ஸ்கீம் ஓட ஆரம்பிக்குது. என்னன்னா, இவ சின்ன இருக்கிறப்போ அந்த கையில் வந்து அறுத்திருப்பால அந்த கத்தி அப்படியே அந்த ஸ்க்ரீனில் ஓடுது. அது மட்டும் இல்லாமல் சடனாக அந்த பேய் என்ன செய்யுதுன்னா, இவ கழுத்தில் ஒரு கயிறை போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே போய் மேலே தொங்க விட பார்க்குது. இவ எவ்வளோ தான் தப்பிக்க நினச்சாலும் முடியவே இல்லை. அப்படி பண்ணும்போது தான் அவளுக்கு ஒரு கிளிக்கு ஞாபகம் வருது. அதாவது அந்த பேய் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டை பார்த்தாலே தப்பிச்சு ஓடிடுது அப்படிங்கிறது மைண்டில் வருது. இவ அப்படி தொங்கிட்டு இருக்கிறப்பயே தன்னோட ஃபோனில் இருக்கிற லைட்டை அடிக்கிறா. உடனே அந்த பேய் என்ன செய்யுது அப்படின்னா விட்டுருது. கயிறுலேருந்து கீழே விழுந்தவ டக்குன்னு முழிச்சு பார்க்குறா. மேலே ரொம்ப கொடூரமாக அந்த பேய் என்ன செய்யுதுன்னா, அவள் மூஞ்சிக்கிட்டே இருந்துகிட்ருக்கு. அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. அப்போயே என்ன செய்கிறா, தலைக்கு மேலே அந்த பேய் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், ஃபோனை எடுத்து திருப்பி ஃபோட்டோ எடுக்கிறா அந்த பேயை. ஒரு விஷயத்து கூட அவள் எதுவுமே மிஸ் பண்ணலை. அவங்க படம் எடுத்தப்போ ஒரு ஃப்ளார் லைட்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த லைட்டு கன்னை இவன் என்ன செய்கிறானா எடுத்து இந்த பேய் மூஞ்சில் நேராக குத்தி அப்படியே அவளை சாவடிக்கிறா. உடனே அந்த பேய் பயங்கரமாக எரிஞ்சு போகுது. நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறானா, அப்பயுமே போலங்க, அந்த பேய் எப்படி கொடூரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அப்படியே ஃபோனை எடுக்கிறா. அதையும் வீடியோவில் பதிவு பண்ணுறாங்க. பயத்திலேயே பதிவு பண்ணிவிட்டு ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. திடீர்னு அவளோட நார்மல் டே மாதிரி காட்டுறாங்க. அவள் ரெடி பண்ண எல்லா ஸ்கிரிப்டுமே தன்னோட பாஸுக்கு அனுப்பிடுறா. பாஸ் என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் பண்ணி, சூப்பராக இருக்குது இந்த ஸ்கிரிப்டு, இதில் நம்ம சூப்பராக படம் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அதே மாதிரியே படம் எடுக்கிறாங்க. படம் வேறு லெவலில் ரீச் ஆகுது. இவர் ரொம்ப பிரபலமாகறா. எல்லோரும் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குற லெவலுக்கு வந்து பயங்கர ரீச் ஆகுது. எல்லோரும் சேர்ந்து அந்த படத்தை பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு வந்து இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவளையே காட்டுறாங்க. இவ டக்குன்னு தூக்கத்தில் எந்திரிச்சு அவளுக்கு தோன்ற அந்த பேய் கதையெல்லாம் அப்படியே கனவுல கண்டதெல்லாம் எழுதி வைப்பாள்ல, அந்த மாதிரி தான் அவள் எழுதி வைக்கிற பழக்கம் அவளுக்கு இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் அப்புறம் வந்து அந்த தேட்டரில் போய் எடுத்தது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறப்போ அவன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரூமுக்கு போயிட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் போட்டு பார்த்துட்ருப்பானே, அதை பார்த்து ஷாக்காக என்ன செய்கிறான் அப்படின்னா, அப்போ அந்த ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவள் பார்த்தா தேட்டருக்குள்ளே போயிட்டுருக்கா. அந்த ஹீரோயினை தேடி அவன் ஃப்ரெண்டு வந்து உடனே போயிருக்கான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பேய் இவனை சாவடிக்க பார்த்துருக்கு. இவன் காப்பாற்றிக்கிறதுக்கு ஹீரோயினுக்கும் கால் பண்ணியிருக்கான். ஹீரோயினையும் காப்பாற்றுறதுக்காக போனவ என்ன நினச்சான்னு தெரியல. அவன் உள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தாலோ டக்குன்னு கார் எடுத்துகிட்டு இவளை போன மாதிரி காட்டுறாங்க. இப்போது இது எல்லாமே நடந்து அவளை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. சடனாக ஒரு விஷயம் அவளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவள் கையை கிழிச்சிருப்பாள், அந்த மார்க் எதுவுமே கையில் இருக்காதுங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டே ரிவீல் ஆகுது. என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இவளுமே இறந்து போயிடுறா. ஆனால் இவ உடம்புல இருக்கிறது இப்போ யார் அப்படின்னா இந்த பேய் தான் அப்படிங்கிறதான் இந்த படத்தில் தெரிய வருது.
மொத்தத்தில் இந்த பேய் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, இந்த படம் எடுத்த டைரக்டர்லேருந்து இதுக்கு காரணமான எல்லாருமே கொன்னுட்டு, அந்த ஹீரோயினி உடம்புல இப்போது இந்த பேய் வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.